ஒரு வாரம் நான் ஊர்ல இல்ல. அப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நீ இதை தவிர வேற யாரு நம்ம வீட்டுக்கு வருவா சொல்லு? உனக்கு தெரியாதா பவி? தெரியாது. உன்னை கடைசியா கேக்குறேன், யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? பவி, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. உனக்கே தெரியும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. இந்த மாதிரிலாம் பேசாத. உன் ஃப்ரெண்ட் அவ ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்படி நினைக்கிறதெல்லாம் சுத்த முட்டாள்தானே பாத்துக்க. அப்ப இந்த காண்டம் எங்கிருந்து வந்துச்சு? பவி, சத்தியமா நான் இல்ல. டேய், என்னை அப்படியெல்லாம் பார்க்காதடி. சத்தியமா நான் இல்லடி. அப்படிலாம் என்ன பார்க்காத. நான் முதல்லயே கேட்டேன் யாராவது வீட்டுக்கு வந்தாங்களான்னு. நீ அப்பவே உண்மையா சொல்லிருக்கலாம். உண்மையை சொல்லிடுறேன். நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் நான், ரவி, ரகு, மதன் 4 பேர் ஃபுல்லா சரக்கு அடிச்சோம். வாரத்துக்கு 14 ஃபுல்லு. அப்புறம் ஸ்விக்கியில் ஃபுல்லாக ஆர்டர் போட்டு சாப்பிட்டோம். அவ்வளோதான். ரகு பாத்ரூம் நினச்சி ஃப்ரிட்ஜில் ஒணுக்கு போயிட்டான். அர்பானில் புக் பண்ணி நான் தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணேன். 8 கட்டிங்கு, 12 சிகரெட்டு, 4 ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோதாண்டி நான் பண்ணது. வேற எதுவுமே நான் பண்ணலடி. உங்ககிட்ட உண்மை வர வைக்கதான் போய் சொன்னேன்.